தமிழ் நிறம் நேயர்களுக்கு வணக்கம். அண்ணா அப்படின்னு சொன்னாலே நமக்கு ஞாபகம் வருவது அவருடைய எழுத்துக்களும் பேச்சுக்களும் தான். அதே மாதிரி தான் சட்டமன்றத்திலையுமே எதிர்க்கட்சிகள் வைக்கக்கூடிய அந்த கேள்விகளுக்கு நகைச்சுவையாக பதில் சொல்வது அண்ணா அவர்களுடைய வழக்கமாக இருக்குது. அப்படி தான் ஒரு முறை சட்டமன்றத்தில் காங்கிரஸை சேர்ந்த நிதி அமைச்சர் சி சுப்பிரமணியம் அவர்கள் பாராளுமன்றத்துக்கு தேர்ந்தெடுக்கப்படுகிறார். அதாவது நாடாளுமன்றத்திலிருந்து பாராளுமன்றத்துக்கு அவர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். அதனால் எல்லாருமே அவர் பாராட்டி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ திமுகவை சேர்ந்தவங்களும் அவரை பாராட்டுறாங்க. அதில் ஒரு உறுப்பினர் என்ன செய்கிறார் அப்படின்னா, அவரை இயேசுநாதரோடு ஒப்பிட்டு அவரை பாராட்டுறார். உடனே குறுக்கிட்ட சி சுப்பிரமணியம் அவர்கள் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இயேசுநாதரை சிறையில் அறைந்தது போல் என்னையும் அறையாமல் இருந்தால் சரி அப்படின்னு கேலியாக பதில் சொல்கிறார். அதற்கு பதில் கொடுத்த அண்ணா என்ன சொல்கிறார் அப்படின்னா, இயேசுநாதரை காட்டி கொடுத்ததே அவர் கூட இருந்த நண்பர்கள் தான் அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா அப்போது திமுகவும் காங்கிரஸும் எதிரெதிர் கட்சிகளாக இருந்து விமர்சனத்தை வச்சுட்டு வர்றாங்க. ஸோ அதனால் அண்ணா என்ன சொல்கிறார் அப்படின்னா, உங்கள் கட்சிக்காரவங்க தான் உங்களை காட்டி கொடுப்பாங்களே தவிர திமுக என்றைக்குமே காட்டி கொடுக்காது அப்படிங்கிறத ரொம்ப நகைச்சுவையாக சொன்னாராம். திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு அண்ணா அவர்கள் முதலமைச்சராகிறாங்க. அதன் பிறகு விலைவாசி எல்லாமே கொஞ்சம் குறையுது அப்படின்னு திமுகவினை சார்ந்தவர்கள் எல்லாருமே சட்டமன்றத்தில் வாதங்களை வச்சு கொஞ்சம் அண்ணாவை புகழ்ந்து பேசுகிறாங்க. உடனே எதிர்கட்சி காங்கிரஸை சார்ந்த அப்போ எதிர்கட்சியாக இருந்த காங்கிரஸை சேர்ந்த உறுப்பினர் ஒருத்தர் சொல்கிறார், ஆமாம்மா விலைவாசி எல்லாமே குறைஞ்சிருக்கு, கறிக்கு நம்ம வச்சு சமைக்கக்கூடிய புளி இருக்கு இல்லையா, புளியோட விலையுமே குறைஞ்சிருக்கு, இது யாரோட சாதனை அப்படின்னு அவர் கேள்வியை முன்வைக்கிறார். அதற்கு உடனே அண்ணா எதிரி சொன்னாராம், அது புளிய மரத்தினுடைய சாதனை அப்படின்னு. ஸோ அப்போ கேள்வி கேட்டோட மூஞ்சி எங்கே போயிருக்கோம் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள். இந்த மாதிரி அவங்களோட மனம் நோகாத வகையில் அதே சமயம் ரொம்ப சாதுரியமாகவும் அண்ணா அவர்களுடைய பதில்கள் இருந்துகிட்டு இருக்கு. அண்ணா அவர்களுடைய அந்த வாத திறமைக்கு இன்னும் நிறைய எடுத்துக்காட்டுகளை சொல்லிக்கிட்டே இருக்கலாம். முக்கியமாக அவர் திருக்குறளை நாட்டுடைமையாக்கி திருக்குறள்கள் எல்லாத்தையுமே பஸ்ஸில் எழுதியிருந்தாங்க. நம்ம போகக்கூடிய பேருந்துகள் எல்லாத்துலேயுமே நம்ம பார்த்துருப்போம். யாகாவார் ஆயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லி இழுக்கப்பட்டு அப்படிங்கிற அந்த வார்த்தை நிறைய பேருந்துகளில் இருக்கலாம். உடனே எதிர்கட்சி தலைவர்கள் ஒருத்தவங்க எந்திரிச்சு கேட்குறாங்களாம் அண்ணா அவர்கள்ட்ட, இந்த வார்த்தை யாருக்காக சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு. இந்த வார்த்தையை நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா இந்த வார்த்தை யாருக்கு அப்படின்னு கேட்குறாரு. அதாவது இது டிரைவருக்கா, இல்லை பயணம் செய்யக்கூடிய பயணிகளுக்கா, இல்லை டிக்கெட் கொடுத்தக்கூடிய நடத்துனருக்கா அப்படிங்கிற கேள்வியை முன்வைக்கிறாங்க. இதில் இந்த பதிலை அண்ணா ரொம்ப கவனத்தோடு கையாண்டார்னு சொல்லணும். ஏன்னா இதுக்கான பதில் நம்ம எப்படி சொன்னாலுமே அது பிரச்சனைகளை எழுப்பும். டிரைவருக்கு சொன்னாலோ இல்லை நடத்துனருக்கு சொன்னாலும் அது தொழிலாளர் பிரச்சனையாக மாறும். இல்லை பயணிகளுக்கு தான் சொல்லியிருக்கோம் அப்படிங்கிறத சொன்னாலும் அது பொதுமக்களை சார்ந்து அதுவும் ஒரு பெரிய பிரச்சனையை கேள்வியை எழுப்புவாங்க. ஸோ இந்த வாட்டி நம்ம அண்ணாவை லாக் பண்ணிட்டோம் அப்படின்னு எதிர்கட்சிக்காரவங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கப்ப அண்ணா அவர்கள் ஒரே பதிலை சொன்னாராம், நாக்கு இருக்கக்கூடிய அனைவருக்கும் தான் அப்படின்னு. இதை மாதிரி நிறைய விஷயங்களை அண்ணா அவர்கள் ரொம்ப நகைச்சுவையாகவும் அதே சமயம் ரொம்ப நாகரிகமாகவும் அவர் கையாண்டார் அப்படின்னு சொல்லலாம். சில நேரங்களில் எதிர்கட்சியினர் வைக்கக்கூடிய அந்த கேள்விகளுக்கு ஒரே வரியில் கூட பதில் சொல்லி வாயடைக்கக்கூடிய சம்பவங்களும் நிறையா இருக்குது. அப்படி ஒரு சம்பவம் தான் காங்கிரஸை சேர்ந்த விநாயகம் அப்படிங்கிறவர் அண்ணாவை பார்த்து சொன்னார், யுவர் டேஸ் ஆர் நம்பர், அதாவது உங்களுடைய நாட்கள் எண்ணப்படுகின்றன அப்படின்னு. அதற்கு அண்ணா அவர்கள் ரொம்ப சிரித்த முகத்தோடு என்ன சொன்னார் அப்படின்னா, மை ஸ்டெப்ஸ் ஆர் மெஷர், என் படிகள் அளவிடப்படுகின்றன அப்படிங்கிறத அண்ணா அவர்கள் சொன்னார். இன்றைக்கி சட்டமன்றத்தில் ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி இல்லை எதிர்கட்சியாக இருந்தாலும் பதிலுக்கு பதில் விமர்சனத்தை நிறையா முன் வச்சுட்டு இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். அதே சமயம் அண்ணா அவர்கள் வைக்கக்கூடிய அந்த பதிலானது எதிர்கட்சியினரை நோக அடிக்காமல் அதே சமயம் பதிலையும் கொடுத்தார் அப்படிங்கிறதான் அண்ணா அவர்கள். அவருடைய ஆட்சி மட்டுமல்ல, அவருடைய எழுத்துக்களும் பேச்சுக்களுமே என்றைக்குமே ரொம்ப முக்கியமானதாகவும் கவரக்கூடிய ஒன்றாகவும் இருந்தது அப்படிங்கிறதான் மறுக்க முடியாத விஷயம்.